இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பாக்கியராஜ் சார் அவர்கள், பேரர் சார் அவர்கள், தேனப்பன் அவர்கள், தேவயானி அவர்கள் மற்றும் அரவிந்த்ராஜ் அவர்கள், எஸ்.ஆர். பிரபாகரன் அவர்கள், இந்த படம் சம்பந்தப்பட்ட அதாவது ஹீரோவாகவும் இயக்குநராக இருக்கும் சதாசிவம், ஹீரோயின், இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் மற்றும் தயாரிப்பாளர் உள்பட நம்ம ஆதவன், பாண்டி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் சங்கத்தில் ஆதவன் தான் சொன்னார்ல, இயக்குனர் சங்கமே உட்காந்துருக்குன்னு, எல்லாம் பேரர் சார் அவர்களுக்காக தான். பரவாயில்ல, இவர் நம்ம பிரபாகரனையாவது பேரர் சார் கூப்பிட்டாரு, என்னைய யாரும் கூப்பிடல, நம்பியை கூப்பிட்டாப்புல. எங்கள் யூனியனுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்பி ஃபோன் பண்ணி, சார் இந்த படத்தை ஆடியோ ஃபங்க்ஷன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் அது பேரர் சாருடைய அசிஸ்டண்ட் அப்படின்னாரு. பேரர் சார் அசிஸ்டன்ட் சொன்னோன்னா அப்புறம் மறுக்க முடியாது, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா பேரர்ஸ் அந்த அளவுக்கு எங்கள் சங்கத்துக்கு இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்கிற ஒரு உழைப்பாளி. ஸோ அன்னைக்கு நானும் சங்கத்தின் இணைச் செயலாளர்ன்ற முறையில் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கணுன்ட்டு வந்தேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 90% ஆட்களுக்கு இவருடைய பாதிப்பு இல்லாமல் அவங்க சினிமாவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அதுதான் எங்கள் எழுத்தாளர் சங்க தலைவர் திரு பாக்கியராஜ் சார் அவர்கள். எந்த டைரக்டரை கேட்டாலும் சரிதான், அவருடைய பாதிப்பு, அவர் படங்களை பார்த்தோம், அவருடைய இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாக்கியராஜ் சார் எல்லாத்துக்குமே தெரியும். நான் மீண்டும் மீண்டும் அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, பாக்கியராஜ் சார் அவர்கள் நான் முதலாக சந்தித்தது ஒரு விமான பயணத்தில் தான். நான் அவருடைய தீவிர ரசிகன், அவருடைய படங்கள் ரெஃபரன்ஸ் அவ்வளோ பார்ப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் பார்க்குறப்ப ஃப்ளைட்டில் உள்ளே தான் உட்காரும் போது தான் பார்க்குறேன், என் பக்கத்தில் உட்கார்றது அவர். எனக்கு ஷாக்கு, உடம்புலாம் வளவெல்லாம் விளக்குது. ஒரு புக்கோடு உட்காந்துருந்தார். வணக்கம் சார் அப்படின்னா, திரும்பி பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னா, சார் நீங்கள் மறந்துருப்பீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, அதை புக்கை படிச்சுட்டு, அப்போ சார் நான் டைரக்டர் வெங்கடேஷன் தெரியும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அவருடைய படங்களை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். சார் நீங்கள் விடிவரை காத்துற படத்தை திரும்பவும் ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். இது இருக்கும், ஒரு 12 வருஷமாக இருக்கும். ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது, நான் பண்ணணும்னு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு இன்னைய வரைக்கும் படைப்பாளர்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான். அதே போல் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்ன உண்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருங்க அப்படிம்பாங்க. ஒரு பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஸ்ட்ரக்டருங்க, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவில் மட்டும், குறிப்பாக அதுவும் இயக்குநர்களை, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஏதோ அவங்க ஒரு பழைய பீஸ் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் எல்லாத்தையும் இருக்குது. தயாரிப்பாளர்கிட்ட இருக்குது, ஹீரோக்கிட்ட இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது பாக்கியராஜ் சார் இருக்காருன்னா, திரைக்கதையில் இன்னைய வரைக்கும் அவருடைய கதையில் ரெஃபரன்ஸ் பண்ணி நிறைய படங்கள் நானே சொல்லுவேன். அவருடைய படங்களையும் இன்னும் இப்போ ரீசெண்டாக ஹிட்டான படங்களையும் ஈஸியாக ரெஃபர் பண்ணலாம் திரைக்கதைக்கு. அப்படி அவருடைய திரைக்கதையில் இன்னைக்கும் அவருடைய திரைக்கதையினுடைய பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாங்க சினிமாவை பற்றி பேசலாம்னு அவர் சார் ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கை படிச்சிங்கன்னா, அந்த புக்கை படிச்சுட்டு நீங்கள் திரைக்கதை எழுதிடலாம். அவ்வளவு ஈஸியாக திரைக்கதையை பற்றி சொல்லியிருப்பார். ஒவ்வொரு அத்தியாயமும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அத்தியாயம். இப்போ தான் அதை ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த புக்கை. நம்ம திரையுலக நண்பர்கள் யாராவது சினிமா ஆர்வலராக இருந்தீங்கன்னா அந்த புக்கை வாங்கி படிங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அந்த புக்கில் இருக்கும். சரி, இப்போ என்னென்ன மேட்ரு, மலையாளத்தில் சமீபத்தில் ஒரு பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு நடிகர் கம் இயக்குனர் அப்படின்னா ஃபாசில் ஜோசப். அவருடைய படங்கள் எல்லாமே அங்கே ஹிட்டு. அவர் கதை எழுதி வேற டைரக்டர் பண்ணாலும் அந்த படம் ஹிட்டு. அப்படி அவர் கதைகளை ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோமே, உதயகுமார் ஆரம்பித்து எல்லாருமே, நானும் பல மேடையில் பேசியிருக்கேன், கண்டென்ட்டுன்னு. அந்த கண்டென்ட் என்னங்கிறதுக்கு அவர் படங்கள் தான் உதாரணம். ஸோ கண்டென்ட் எங்கேயுமே இல்லை, லைஃப்பில் இருக்குது, அங்கேருந்து எடுத்து பண்ணாலே அந்த படங்கள் ஹிட் ஆகும் அப்படின்னு அவர் வாசில் ஜோசப் எல்லா படத்துலையும் இருக்குது. இதை நமக்கு அப்பவே காட்டிட்டாரு நம்ம திரையுலக ஜாம்பவான் திரு கே. பாக்கியராஜ் சார் அவர்கள். கோயம்புத்தூர்ல நமக்கு தெரியாத ஊரெல்லாமே அவர் படத்தில் சொல்லியிருப்பாரு. நிறைய சம்பவங்கள் அவர் படத்தில், மௌன கீதங்கள் ஆரம்பித்து உருகை ஓசை ஆகட்டும், எல்லா படங்களையுமே அவருடைய அந்த கேரக்டருடைய எளிமை, அவர் எங்கேயோ பார்த்த, எங்கேயோ சந்தித்த மனிதர்களை ஹீரோ ஆக்கிடுவார். எங்கேயோ மறக்க முடியாத ஒரு கேரக்டர் சந்திச்சிருப்பாரு, அதை அவர் ஒரு கேரக்டராக மாற்றிடுவார்.
ஒரே ஓசில சங்கிலி முருகன் கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னு அந்த புக்கில் எழுதியிருப்பார் பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். இதைத்தான் ஃபாஜில் ஜோசப் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொல்றேன். ஆரம்ப காலத்தில் பாலச்சந்திர மேனன் ஒருத்தர் இருந்தார் சாருடைய பீரியட்ல. சார் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே சாருடைய படங்கள் மாதிரியே அங்கே பாலச்சந்திர மேனன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பாசில் ஜோசப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு வர்ற இயக்குனர்கள் எல்லாருமே பாக்யராஜ் சார் பேட்டர்னில் வந்து கதையை எடுத்து ட்ரெண்டுக்கு டக்குன்னு பண்ணாங்கன்னா நிச்சயமா அது ஹிட் ஆகும். சமீபத்திய உதாரணம் மீண்டும் சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், டிராகன். அந்த இயக்குனர் எடுத்த அந்த இதுக்கு முன்னாடி இந்த லவ் டுடே ஆகட்டும், டிராகன் ஆகட்டும், கதை இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கும். ஆனால் ப்ரெசன்டேஷன் எல்லாமே சாருடைய படங்களுடைய பேட்டர்னில் இருக்கும். அவர் பார்த்துலாம் பண்ணல, பேட்டர்னில் இருக்கும்னு நான் சொல்ல வரேன். இப்படி நம்ம வந்து நம்ம கையிலேயே நிறைய கதைகள் இருக்குது. அந்த வகையில் இந்த சதாசிவம் இஎம்ஐயை வந்து அவரே பாக்யராஜ் சார் பாணியில் ஹீரோவான் நடிச்சு இயக்கி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்களா, கூட்டம் வருமா வராதா, அதெல்லாம் வந்து இப்போ வந்து எந்த படத்துக்குமே வந்து கூட்டம் வரும் வரலாம் ரிலீஸ் ஆகி அந்த ரிசல்ட் வர வரைக்கும் தெரியவே தெரியாது. படம் நல்லா இருக்குன்னா இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்களே இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. படம் சூப்பர் சூப்பர்னு முதல் ஷோ முடிஞ்சு போகும்போதே சொல்லிடுவாங்க. நல்லா இல்லைன்னா பேசவே மாட்டாங்க, ஃபோன் வராது. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம படம் எதுவும் இங்கே தப்பு இருக்குது அப்படின்னு. அப்படி முதல் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் தான். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ஆடியன்ஸ் ரிசல்ட். நான் பல படங்களை பார்த்துருக்கேன். ஸோ இந்த இஎம்ஐ வந்து ஒரு நல்ல கண்டனோட வருதுன்னு தெரியுது. அதாவது வந்து இஎம்ஐ வாங்கினா என்னென்ன பாதிப்பு வருது, எப்படியெல்லாம் மிரட்டுவாங்க, ஓ இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த படம் பதிவு பண்ண போது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல கண்ணோட்டோட வருதுன்னு தெரியுது. அதை சதாசிவன் நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. முதல் படம் பண்ணுறதும் அதுவும் புதிய தயாரிப்பாளர் பண்ணுறதும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தோடு தான் பண்ணியிருக்காங்க. லக்கிலி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேரரசு சார் இருந்திருக்காரு. அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் குறிப்பாக நான் வந்து எனக்கு ஆதவன் தெரியும் அப்படின்றதால அவரை பற்றி நான் பேசணும். ஆதவன் உண்மையிலே வந்து ஒரு இப்போ சொல்லிட்டு இருந்தார்ல எனக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருதுன்னு. அவர் நிறைய படம் பண்ண வேண்டிய ஒரு நடிகர். அவ்வளோ திறமை அவர்கிட்ட உண்டு. அவரை மாதிரி மிமிக்ரி பண்ணி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படிப்பட்ட நடிகர்னாலும் அவர் வாட்ச் பண்ணால் ஒரு ஒரு ஒன் டே எல்லாம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி பேசிடுவார். என்னுடைய சண்டை மாறுதோன்னு படத்தில் வந்துட்டு அவர் காதல் தண்டபாணி அவர்கள் வந்து படம் முடிகிற தருவாயில் காலமாயிட்டார். அப்போ டப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து ஆதவன் பேசினா கரெக்டாக இருக்கும்னாங்க. நான் சொன்னேன் சரி எடுத்து காமிங்க பாப்புன்ட்டு நான் போயிட்டேன். அப்போ எனக்கு வேற வேலை இருந்துச்சு, எடிட்டிங் வேலை. ஆதவன் பேசியிருந்தார். வந்து பார்த்தா எனக்கு அவரா பேசினாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அக்யூரேட்டாக காதல் தண்டபாணி பேசினார். இன்றைக்கும் சண்டமரம் படத்தில் காதல் தண்டபாணி பேசுனது அவர் தான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு டேலண்டான ஆள். கொஞ்சம் நடிங்க பாஸ் நீங்கள் பண்ணதுன்னு அது அந்த நிகழ்ச்சியில் அவ்வளோ பாப்புலரான நிகழ்ச்சியை பண்ணார். இன்னும் சொல்ல போனால் அந்த ரீல்ஸ்லாம் வர்ற காலத்துக்கு முன்னாடியே பயங்கர வைரலான ப்ரோக்ராம் அது. அவர் பாண்டி எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக வந்திருக்காங்க. குறிப்பாக தயாரிப்பாளரை சொல்லணும். ஒரு புதிய படத்தை எடுத்து அதை நம்பிக்கையோட அந்த டைரக்டரே ஹீரோவாக்கி அவர் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தேவயானி அவர்கள் வந்து டைரக்டராக இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைட்டில் சொல்லாமா வேண்டாமா? சொல்லாங்களே. அவங்க படத்துடைய டைட்டில் வந்து கைக்குட்டை ராணி அப்படின்னு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டைட்டில். ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான டைட்டிலாக இருந்துச்சு. இந்த டைட்டில் கேட்டோன்னே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அந்த டைட்டில். அது அவங்களுடைய முதல் டைரக்ஷன் அவர்களுடைய படம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இஎம்ஐ நிச்சயமாக ரசிகர்களை கவர்ந்து இந்த தயாரிப்பாளர் 10 பேரை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. 10 பேர் அல்ல, நீ இன்னும் 20 பேரை கூட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய சின்ன படங்கள் வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.